வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,388 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இது பையிங் இருக்கும். அதே போல் 22,526 இந்த ஆல் டைம் ஹை போனால் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு. ஆனால் அந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட பேட் நியூஸ்னால் மார்க்கெட் இறங்கினுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்த இறங்கிட்டு அதே இடத்துல அந்த 5 மினிட்ஸ் கூட க்ளோஸ் பண்ண முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்பானது தான். நம்ம சொல்லி இந்த இடத்துல நல்ல ஒரு பையிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட் இந்த இடம் வந்து செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா 520 தொட்டுச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் நல்லா இது 520 420 வரைக்கும் 100 பாயிண்ட் இங்கே செல்லிங் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி அடைஞ்சு நம்ம எதிர்பார்த்தது தான் மேலே போகும், திருப்பி கீழே வரும். இந்தமாதிரி தான் பெரிய மூமெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல் தான் நடந்துச்சு நிஃப்டியில். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலும் அதே போல் தான் சொல்லியிருந்தோம். 47,408ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் 47,707 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட்டு மேலேயும் கீழேயுமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு மார்க்கெட் சப்போர்ட்னால அது பிரச்சனைனால தான் இந்த இடத்த பிரேக் ஆனிச்சு ஆக்சுவலாக. ஆனால் திருப்பி இந்த லைனை பிரேக் மறுபடியும் மேல் நோக்கி வந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையிங், நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டுக்கு நேராக போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட்ஸில் இருக்கும், பெரிய சைட்வேஸாக இருக்கும், பெருசாக மேலே திருப்பி கீழே இதே போல் தான் நடந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்னமே நடக்க வாய்ப்பு அப்படின்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் மறுபடியும் டோஜி. இப்போ அது பிரேக் பண்ண முடியாமல் தான் முடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக முடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி ரெண்டும் ஈவன் இல்லாதனாலே வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு இன்னோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறதான வாய்ப்பு தான் டே கேண்டில் சொல்லுது. சரி ஓகே, அது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் ஆல் டைம் ஹையில் ஒரு லெவல்ஸ் போட்டிருக்கோம். கீழே வந்து சப்போர்ட் வந்து இன்னோட டேயோட லோவில் போட்டிருக்கோம். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். சப்போர்ட்லாம் மேலே வரைஞ்சிருவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா நம்ம டேயோட லோ ஆக்சுவலாக 22,346 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ணும் பட்சத்தில் 22,264 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 22,193 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,123 அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் சப்போர்ட்டாக நம்ம வச்சுப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஒன்று இதுக்குள்ளே சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் பெரிய நாளைய பொறுத்தளவுக்கு மூமெண்ட்ஸ் வந்து கிளியராக சொல்ல முடியாத மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 22,346க்கும் 22,529க்கு இடையில் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு சப்போர்ட்னு பார்த்தோம்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடத்த போடலாம். இந்த லோவை இப்போ போன லோ அதாவது 22,423 ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கலாம். இல்லைனா இந்த டே லோ டு டே ஹை இதுக்குள்ளே சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் பண்ண பட்சத்தில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம டே கைண்டில் வச்சு ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம், அதை போடுவோம். இப்போ டே கைண்டில் வச்சுருக்கேன். நம்ம இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து போட்டிருந்தோம், அதே இன்றைக்கி போடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 22,700 அப்படிங்கிறது வந்து ரவுண்ட் ஃபிகராக வருது. நம்மளோட ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வருது. அப்போ இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். நம்ம நம்ப ஒரு சின்னதாகிப்போம். இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் இது பிரேக் பண்ணும் பட்சத்தில். இப்போ 526ங்கிறது 600 அப்படின்னு ரவுண்ட் ஃபிகர்லேயே நம்ம அடுத்த ஒரு சப்போர்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ரவுண்ட் ஃபிகரில் எப்பயுமே ரியாக்ட் ஆகும் ஆல் டைம் ஹையில். அதனால் நம்ம என்ன போட்டுருக்கோம்னா இப்போ 526ங்கிறது ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,600ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,700 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக போட்டிருக்கோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில நமக்கு சைட்வேஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த 22,346 இந்த டேயோட லோவரில் இதுலேயும் ஸ்ட்ராங் பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். டேவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இது டே கேண்டில் வச்சு எப்படின்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப். இப்போ இது லோ பிரேக் பண்ணல, இந்த புல்லிஷ் பாடிக்கு மேலே தான் க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஆக்சுவலாக 47,707 அப்படிங்கிறது வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இது தொடவும் இல்லை, பிரேக் பண்ணவும் இல்லை. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருந்தோம் டேயில், அது வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டில் போட்டால் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம நிஃப்டியில் வேறு டைப்பாக போட்டோம், இதில் வேறு டைப்பாக இருக்குது, செலக்ட் ஆகுது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் தொடர வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,948 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷாக இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட் வந்து இந்த 48,000 தொடரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ 47,707 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 48,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை நம்ம பெருசாக போட்டுருவோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,408. ஆனால் டேவோட லோவுக்கும் ஒன்று போட்டுப்போம், ஆனால் அது வரது வாய்ப்பு இல்லை. டேவோட லோன்னு பார்த்தீங்கன்னா 47,279 டேவோட லோ. ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த இடத்துல பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இறங்குனா இந்த ரேஞ்சிலேருந்து வரது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இதோட எல்லோ ஜோனை கூட நம்ம போட்டலாம். ஏன்னா மார்க்கெட்டோட நிஃப்டி இதாக இருக்கனால கிளியராக நம்ம அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு பஃபர் வைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் எல்லோ ஜோனாக போட்டு போகுது. எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மார்க்கெட் எல்லோ ஜோன்லேருந்து பையிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எல்லோ ஜோன்லேயே போட்டுக்கிறது. மார்க்கெட் என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி பையிங்கில் இருக்குது. நிஃப்டி வந்து ஒரு கிளியரான செட்டப்பில் இல்லை. அதனால் நிஃப்டி சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பேங்க் நிஃப்டி இந்த 47,700 வெரி புல்லிஷாக பிரேக் பண்ண பட்சத்தில் நிஃப்டியும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.